பாஜகவில் புறக்கணிப்பா? தாவேகா பக்கம் திரும்பும் சரத்குமார். பரபரக்கும் அரசியல் களம். சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்து பாஜகவில் இணைந்த சரத்குமாருக்கு எதிர்பார்த்த முக்கியத்துவம் கிடைக்காததால அடுத்த அரசியல் நகர்வு குறித்து ஆலோசித்து வருவதா தகவல் வெளிவந்திருக்கு. தாவேகா பக்கம் செல்லலாமா இல்லைன்னா திரும்பவும் சமத்துவ மக்கள் கட்சியை கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற அரசியல் கணக்கில் சரத்குமார் இருப்பதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல சரத்குமாரை பாஜகவிலேயே தக்க வைக்க சமாதான முயற்சிகள் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துருச்சு. சரத்குமாரின் அடுத்த அரசியல் இன்னிங்ஸ் எப்படி அமையும்? தாவேகாவா, பாஜகவா இல்லைன்னா புதிய பாதையா அப்படிங்கிறத பத்தி ஜெம் தொலைக்காட்சியில விரிவாக பார்க்கலாம். கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக தனது சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு நடிகர் சரத்குமார் பாஜகவில் ஐக்கியமானார். இதுக்கப்புறமா விருதுநகர் மக்களவை தொகுதியில் அவரது மனைவி ராதிகாவுக்கு பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டுச்சு. இதன் தொடர்ச்சியாக தான் பாஜகவில் சரத்குமார் விரைவில் முக்கியமான பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் எழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கட்சியை கலைத்து வந்தவருக்கு பெரிய பொறுப்பு காத்திருக்கு அப்படிங்கிற பேச்சுகளும் அப்பப்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துச்சு. அண்ணாமலையின் அழைப்பை ஏற்றுதான் சமத்துவ மக்கள் கட்சிக்கு குட்பை சொல்லிவிட்டு பாஜகவில் ஐக்கியமானார் சரத்குமார். ஆனா பாஜகவில் சேர்ந்த வேகத்திலேயே அவருக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவான நிலையில தான் லோக்சபா தேர்தல் முடிஞ்சு ஓராண்டுக்குள் அண்ணாமலையின் பதவியே பறிபோனுச்சு. இருப்பினும் அரசியல் களத்தில் தனது தொடர்புகளை தொடர்ந்து வலுப்படுத்திய சரத்குமார் பாஜக மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் நெருக்கமான நட்பில் இருந்து வந்திருக்காரு. இதனால சரத்குமாருக்கு விரைவில் தேசிய அளவிலான முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற பேச்சுகள் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் உலா வந்து கொண்டு தான் இருந்துச்சு. ஆனால் சட்டசபை தேர்தல் நெருங்கிய நிலையிலும் சரத்குமாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலை. இதனால பாஜகவில் இணைந்ததுக்கு அப்புறமா தனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அரசியல் முக்கியத்துவம் கிடைக்கவில்லையோ அப்படிங்கிற அதிருப்தி அவரிடம் ஏற்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தான் நேற்று பாஜகவில் தேசிய அளவிலான பொறுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்படுது. பலரது பெயர்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில சரத்குமார் பெயர் மட்டுமே இடம்பெறல. தனக்கு தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்த சரத்குமாருக்கு இது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த மாற்றங்கள் குறித்து சரத்குமார் முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் தகவல் சொல்லப்படுது. இதன் பின்னணியில தான் தனது ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அந்த சந்திப்புல தனது ரசிகர்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடிய சரத்குமார் நாட்டாமை குடும்பம் அப்படிங்கிற உணர்வை மீண்டும் முன்னிறுத்தும் வகையில ரசிகர்கள் பச்சை குத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தியது கவனமும் பெற்றிருந்துச்சு. சினிமாவில் தனக்கென உருவாக்கிய நாட்டாமை அடையாளத்தை அரசியல் பயணத்திலும் தொடர்ந்து பயன்படுத்தும் முயற்சியாகவே இதை பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவில் எதிர்பார்த்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்காத சூழல் உருவாகி உள்ளதால தனது அடுத்த அரசியல் நகர்வு குறித்து சரத்குமார் தீவிர ஆலோசனையில் இருப்பதா சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லப்போனா நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் அரசியல் பயணம் வேகமெடுத்து வரும் நிலையில தாவேகா பக்கம் நகரலாமா அப்படிங்கிற வாய்ப்பையும் சரத்குமார் பரிசீலித்து வருவதா தகவல் சொல்லப்படுது. இதற்கு நடிகை ராதிகாவிற்கும் விஜய்க்கும் இடையிலான நீண்ட கால நட்பு ஒரு காரணமா அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுது. ஒருவேளை தாவேகா பக்கம் செல்லும் பிளான் ஒர்க் அவுட் ஆகவில்லை அப்படின்னா பழைய சமத்துவ மக்கள் கட்சி பேனரை மீண்டும் தூசி தட்டி களம் இறக்கலாமா அப்படிங்கிற யோசனையிலும் சரத்குமார் இருப்பதா அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுது. இன்னும் ஒரு மாதங்களில் தனது அடுத்த அரசியல் இன்னிங்ஸ் குறித்து சரத்குமார் ஒரு முடிவுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் மூலம் சரத்குமாரை சமாதானப்படுத்தி பாஜகவிலேயே தொடர வைக்கும் முயற்சிகளும் பின்னணியில் நடக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.